பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை இந்த காலவேளையில் உங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல அருமையான தருணத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல தெய்வம், நன்மை செய்கிற தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி வருகிறார், பாதுகாத்து வருகிறார், நம்மை போஷித்து வருகிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு சகாயம் பண்ணி நடத்தி வருகிறார். அதிசயமாய் நடத்தி வந்தார். நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்தார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருந்தார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருந்தார், நம்மை விசாரிக்கிறவராய் இருந்தார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் யாவர் இருக்கிற இடத்துல பயபக்தியாக உங்களுடைய முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி கொஞ்ச நேரமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஆச்சரியமானவரே, அற்புதமானவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல ஆண்டவரே, உம்மை போல ஒரு ஆண்டவர் இல்ல ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை காத்து வந்ததே ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களை பராமரித்து வந்ததே ஆண்டவரே. இயேசுப்பா ஒரு தாயை போல எங்களை தேற்றி வந்தீரே ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வந்தீரப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அங்கலாய்த்த பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்து, எங்களுக்கு ஆலோசனை தந்து, எங்களை நடத்த வேண்டிய வழியிலே எங்களை நடத்தி, எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொன்னீங்களப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திர, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சகோதரனை, அந்த சகோதரியை, அந்த வாலிப தம்பி, அந்த வாலிப தங்கச்சியை, அந்த சின்ன பிள்ளைகளை நீ தொடுவீராக, அசைவாடுவீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்கார்வோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 83வது பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Jesus. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார்,
Praise the Lord. என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். ஜீசஸ். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் அல்லேலூயா வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் பாடி மகிமைப்படுத்துவோம். தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்லுவேன், யோர்தானை மிதித்து நடப்பேன் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். என் காலமூதி ஜெயிப்பேன், என் காலமூதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். எல்லாரும் சேர்ந்து விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்பும்படி தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தை பார்த்து
நீங்கள் நான் படிக்கும் பொழுது கவனிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை. அப்பொழுது அந்த கையொறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மண்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறையாய் காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மெனே மெனே தெக்கேல் என்பதுதான். அருமையானவர்களே, நேபுகாத்நேச்சாருடைய மகன், அவருடைய பெயர் பெல்சாஷார். இந்த பெல்சாஷார் ராஜாவாக இருந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் தானியேல் 5ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நேபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்சாஷார் என்ன செய்கிறார்? தானியேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கிற பொழுது, ஒரு நாள் அவன் 1000 பேருக்கு விருந்து பண்ணினான். அந்த விருந்து பண்ணுகிற போது அவன் என்ன செய்தான்? தேவனுடைய ஆலயத்தினுடைய பரிசுத்த பாத்திரங்களை, தேவனுடைய ஆலயத்திலே பயத்தோடு பக்தியோடு பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை துணிகரமாய் அவன் எடுத்துக்கொண்டு வந்து, இவன் நடத்தின அந்த விருந்துகளிலே 1000 பேர் சூழ்ந்திருந்த அந்த விருந்திலே மதுவை ஊற்றவும் அந்த மதுபானங்களை குடிக்கவும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை பயன்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெல்சாஷார் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய மனைவிகளோடும் தன்னுடைய வைப்பாட்டிகளோடு கூட கூத்தடித்து கும்மாளம் போட்டுக் கொண்டு கல்லும் மண்ணும் இரும்பும் வெண்கலமும் பொன்னும் வெள்ளியுமான தேவர்களை புகழ்ந்து கொண்டு அவலட்சணமான ஒரு விருந்தாக, சோத்திரம், சகிக்க கூடாத ஒரு விருந்தாக, ஆண்டவர் பார்த்து விசனப்படக்கூடிய அளவிற்கு ஒரு விருந்தாக, ஆண்டவர் பார்த்து எரிச்சல் படக்கூடிய ஒரு விருந்தாக, ஆண்டவருடைய கோபத்தை மூட்டக்கூடிய ஒரு விருந்தாக இந்த பெல்சாஷார் செய்து ஒரே காரியங்களை பண்ணுகிறான். அதிலே தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களையும் அதிலே பயன்படுத்தி காரியங்களை செய்த பொழுது ஆண்டவருக்கு மிகுந்த வருத்தம் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு ராஜா, நான் என்ன வேணாலும் செய்வேன், என் இஷ்டம், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது. யாரையாவது மனைவியும் ஒப்பாட்டியும் ஒன்னா வச்சுக்கிட்டு காரியம் செய்வாங்களா? அவன் ராஜா, அவனை யாரும் கேட்க முடியாது என்கிறத மமதையிலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் காரியங்களை செய்தான். பைபிள் சொல்லுகிறது, அவன் அந்த நேரத்தில் அந்த அரண்மனையிலே அந்த முக்கியமான இடத்திலே அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணி கூத்தடித்து சோதரிக்கிறோம். அவன் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை அவன் செய்து கொண்டிருந்த வேளையில், அருமையானவர்களே, தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 24வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்பொழுது என்ற ஒரு வார்த்தை தொடங்குகிறது. அந்த கையொறுப்பு அவரால் அனுப்பப்பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் நினைக்கிறான், நாம என்ன செஞ்சாலும் நம்மளை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, என்னை யாரும் கேட்க முடியாது, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ செய்கிறதை அவர் பார்த்து கொண்டு பார்க்காதவரை போல இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல. ஒரு அளவுக்கு தான் ஆண்டவர் குறுக்கிடுவார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ செய்கிற காரியம்
ஒருவேளை உன்னுடைய மனைவிக்கு தெரியாது, நீ செய்கிற காரியம் உன் புருஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ செய்கிற ஒரு காரியம் உன்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ செய்கிற காரியம் சபையாருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ செய்கிற காரியம் மற்றவர்கள் இதை அறியாமல் இருக்கலாம் என்று நீ நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறாய். வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு இருமாப்பு இருக்கிறது. சில வாரிய பிள்ளைங்க பாருங்களா, என் இஷ்டம், நான் நினைச்சா சர்ச்சைக்கு வருவேன், இல்லன்னா நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன். நினைச்சா பாடுவேன், நினைச்சா பாட மாட்டேன். எனக்கு யாரும் அட்வைஸ் சொல்ல தேவையில்லை, எனக்கு யாரும் புத்திமதி சொல்ல தேவையில்லை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் வாலிபர்களுக்கும் பேசுறேன், பெரியவர்களுக்கும் பேசுறேன். சோத்திரிக்கிறோம். எப்ப நான் எதை செய்தாலும் என்னை கேட்க ஒருவனும் இல்லை, என்னை யாரும் கேட்க முடியாது என்கிற ஒரு சிந்தையோடு ஒரு மனிதன் வாழ்வானால் அவனை போல ஒரு கேடு கட்டவன், ஒரு மதிகட்டவன் யாருமே இருக்க முடியாது. இவன் தேசத்தின் ராஜா அல்லவா, என்னை யாரும் ஒன்னும் கேட்க முடியாது என்கிற மமதையில் அப்படி செய்தான். ஆனால் தேவனுடைய கரம் குறுக்கிட்டது என்பதுதான் இன்றைய செய்தியினுடைய சாராம்சம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பைபிள் சொல்லுகிறது. அவர் கண்டும் காணாதவர் ஒரு தெய்வம் அல்ல. சோத்திரிக்கிறோம். உன் தாயின் தகப்பனு கூட அதை பார்க்காம இருக்கலாம். அருமையானவர்களே, கூட இருக்கிற நபர்கள் உன்னுடைய செயலை பார்க்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, அவருடைய கையுறுப்பு அனுப்பப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாந்து பூசப்பட்ட ஒரு சுவரிலே அவருடைய கையுறுப்பு எழுத தொடங்குகிறது. அந்த நேரத்தில் அந்த கையுறுப்பு உள்ள வருது பாருங்க. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய விரல்களை பற்றி பைபிள் இப்படிலாம் சொல்லுது. சங்கீதம் 8வது சங்கீதம் 34 வசனம் சொல்லுகிறது, உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் என்று சொல்லப்பட்டுகிறது. வானத்தையும் பூமியும் நட்சத்திரங்கள், சோதரிக்கிறோம், சூரியன், இது எல்லாவுடைய விரலின் கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 18 வசனம் பாருங்க. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார். கல்லிலேயே அவருடைய விரல் எழுதுது பாருங்க. ஒரு என்கிராமன் பண்ண மாதிரி உளியில செதுக்கிற மாதிரி அவருடைய விரல் அந்த கற்பாறையில் அப்படியே எழுதுது. அப்படின்னா அந்த விரல் என்ன மாதிரின்னு பாருங்க. ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இயேசு குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லெறிய கடவுள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர் எழுத 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 அங்க நின்று கொண்டிருந்தவருடைய மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு தங்களின் பாவத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாய் கற்களை கீழே போட்டுவிட்டு போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய விரல் எழுதுகிறது. உதாரணமாக ஒரு மணல் இருக்குன்னா அந்த மணல்ல நம்முடைய விரலை கொண்டு எழுதலாம். அந்த காலத்துல அப்படித்தான் சொல்லி கொடுத்தாராம். ஆ ஆ ஈ அப்படின்னு அந்த மணல்ல எழுதலாம். ஆனா ஆண்டவருடைய கையுறுப்பு ஒரு சுவரிலே சாந்து பூசப்பட்ட ஒரு சுவர், அதில் எப்படி விரல் எழுத முடியும்? நல்ல சிமெண்ட் போட்டு சாந்து போட்டு மழை 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 பூசின ஒரு சுவற்றில எப்படி எழுத முடியும்? அப்ப அந்த விரல் பாருங்க, அந்த இடத்துலயும் ஒரு உளிவெட்டு செதுக்கிற மாதிரி எழுத்து எழுதுது. சொந்தம். இப்ப நல்லா கொஞ்சம் கவனிங்க. அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த எந்த மொழிகளோடும் அந்த எழுத்து ஒப்பிட்டு போகல. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஆவியை பெற்ற தானியேல் வந்துதான் அந்த எழுத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் அந்த எழுத்துதான். ஆனா அது என்ன அர்த்தம் யாருக்குமே தெரியல. ஏன்னா அன்னைக்கு இருந்த எந்த லாங்குவேஜோட அந்த எழுத்து வந்து சொத்திருக்கிறோம் ஒப்பிட்டு போகல. ஆகவே ராஜாவுக்கு தெரியல, அங்க இருக்கிற மந்திரிமார்களுக்கு தெரியல, அந்த எழுத்தினுடைய விவரம் தெரியல. எல்லாரும் அந்த எழுத்தை பார்த்து பிரமிச்சு நிக்கிறாங்க. என்னடா அது திடீர்னு இந்த இடத்துல இப்படி ஒரு கையுறுப்பு வந்து எழுதுதேன்னு சொல்லி எல்லாரும் அந்த சோத்திரம், அந்த விருந்து கொண்டாடிட்டு இருந்தவன், அந்த வப்பாட்டிகள், அந்த மனைவிகள், அந்த மதுபானம், அந்த கூத்து, அந்த கொண்டாட்டம் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் பார்க்குது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 5ஆம் அதிகாரத்துல
நீங்கள் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசி பாருங்க. அந்த எழுத்தினுடைய அர்த்தம் என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த எழுத்து எழுதுகிற போது ராஜாவினுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணிற்று. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டான். அந்த எழுத்து பத்திங்களா என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு, அது என்ன அர்த்தமே தெரியல. ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னமோ நம்ம மிஸ்டேக், ஒரு தெய்வம் வந்து இந்த காரியத்தை செய்யறாருன்னு அவனுடைய உள் மனதில் பட்டுருச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலங்களில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது, அந்த சம்பவம் ஒன்று நடக்கிற பொழுது ஐயோ நம்ம ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்றது மட்டும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா பாவம் பயத்தை கொண்டு வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10வது வசனம், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூருங்கள், குமாரன் உங்கள் மேல் கோபம் கொள்ளாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுக்கு பயப்படுற பயம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல வாட்சி பார்த்தீங்கன்னா பாவம் பயத்தை கொண்டு வந்து பயந்துட்டான். சில ஆட்கள்லாம் பாருங்க, நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு நல்ல நிலையில அவங்க இருக்கும்போது எந்த சம்பவம் வந்தாலும் அவங்க இருதயம் பயப்படாது. ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, தேவனோடு நல்ல உறவு இல்லைன்னா ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு படப்படப்பையும் பயத்தையும் உண்டாக்கும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான், துன்மார்க்கன் ஒருவரும் பின்தொடராதிருந்து ஓடி போவான். சிலருடைய ஜீவியம் அவங்களுக்கே தெரியும், நம்மள்ட்ட சரியான ஜெபம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கட்டளையின்படி நம்ம நடக்கல, அதனால என்னமோ ஆயிடுமோ, கர்த்தர் தண்டிச்சிருவாரோ, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராம போயிடுமோன்னு அவங்களுக்கு யாரு தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கே அவளை பத்தி நல்லா தெரியும், அவ்வளவுதான். அங்கே பாருங்க, சோத்திரிக்கிறோம், பெல்சாஷார் கலங்கினான். சோத்திரம், ஜீசஸ் கலங்கினவனாய் நிற்கிறான். இப்ப நிறைய விஷயம் இருக்குது, ஏன்னா எல்லாத்தையுமே விளக்கல. மேனே என்று சொன்னால் அது அர்த்தம் இங்க பைபிள போட்டுக்குது, உன் ராஜ்யம் மண்டிட்டது, உன் ராஜ்யத்துக்கு முடிவு. அப்படியே எல்லாருடைய புடியும் கர்த்தருடைய கையில இருக்குது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் புடி கர்த்தருடைய கையில இருக்குது. அன்னைக்கு உலகத்தை ஆண்ட மண்டன் பெல்சாத்சார், அவன் புடி தேவனுடைய கையில இருந்துச்சு. புடிச்சு இழுத்தாரா? ஆட்டம் போட்டு அவனை இழுத்தாரா? எவனும் என்ன கேட்க முடியாது, நான் அந்த உலகத்துக்கே நான் தான் ராஜான்னு சொன்ன அந்த ராஜாவே இழுத்து பிடிச்சாரே, நீ எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் ஆண்டவருக்கு முன்னாடி. ஒரு ராஜ்யத்துக்கு முடிவு, ஒரு ராஜ்யம் மண்டியிடப்பட்டது. இன்றைக்கே அந்த ராஜ்யத்தை நான் எடுத்து மேதியருக்கும் பெர்சியருக்கும் நான் கொடுக்க போறேன். பெல்சாத்சாருக்கு பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த நேபுகாத்நேச்சார் அவனுடைய பிள்ளை, சோத்திரிக்கிறோம் பெல்சாத்சார். அந்த பெல்சாத்சாருக்கு ஒரு மகன் இருந்திருப்பான். இவன் ஒழுங்கா இருந்ததுதான் அவன் மகன் ராஜாவா இருப்பான். பாருங்க, அந்த ராஜ லிஸ்ட்ல அந்த குடும்பத்தையே, அந்த ராஜாங்கத்தையே தள்ளி வேறு ஒரு அரசாட்சியை கொண்டு வர, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் ராஜரீகம் பண்ணுகிறான். அவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறாரு. எல்லா கற்றுக்கும் அவர்தான் மூல காரணம். சோதரம். இப்போ இதுல பாருங்க, மெனே மெனே முடிவு உண்டாயிற்று. இனிமே நீ ராஜாவா இருக்க முடியாது, முடிவு உண்டாயிற்று. அதுக்கப்புறம் தெக்கேல் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்த, அதுதான் நான் கொஞ்சம் அழுத்தமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த 5ஆம் அதிகாரம்
27 வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறையாய் காணப்பட்டாய் என்று இயேசு கண்டார். தெய்வம் கண்டது, அவ்வளவுதான். அப்படி நிறுத்தி பார்த்தார் தராசுல, இது சரிப்பட்டு வராது, இவன் குறையா இருக்கான், இவரை வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதான் சொல்லி ஆண்டவர் நியாய தீர்ப்படுகிறார். நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறையாய் காணப்பட்டாய். அதான் அங்க ஆண்டவருடைய அங்கலாய்ப்பா இருந்துச்சு. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கால வேளை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்க ஜீவியத்தை தராசிலே பிடித்து பார்ப்பாரானால் அது நிறைவுள்ளதா இருக்குமா அல்லது குறைவாய் காணப்படுமா என்று யோசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பைபிள் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டுக்கனா, by him action are weighted. தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் நிறுத்தி பார்க்கிறார் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் என்ன செய்து பார்க்கிறாரா, நிறுத்தி பார்க்கிறார். எப்படி இருக்கிறார், விசுவாச ஜீவி எப்படி இருக்குது, இவருடைய ஜப ஜீவி எப்படி இருக்குது, இவருடைய பரிசுத்த ஜீவி எப்படி இருக்குது, ஒரு கர்த்தரை தேடுகிற ஜீவி எப்படி இருக்குது, நிறுத்தி பார்க்கிறார். நீதிமொழிகள் 16:2 சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். இதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இந்த வேர்ட் எப்படி வருதுன்னா, கர்த்தரோ உன்னுடைய நோக்கங்களை, மோட்டிவ்ஸ், உன்னுடைய நோக்கங்களை கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறார். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க என் பிரசங்கத்தை கேட்கிறீங்க, ஆனா ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை நான் எந்த நோக்கத்தோடு பண்ணுகிறேன் என்ற என் நோக்கத்தை அவர் பார்க்கிறார். நீ ஆலயத்திலே நீ ஆராதனை நடத்துறன்னு சொன்னா, நீ ஆராதனை நடத்தும் பொழுது நீ ஆராதனை நடத்துறது ஜனங்கள் பார்ப்பாங்க, ஆனா நீ எதற்காக நடத்துகிறாய், யாருக்காக நடத்துகிறாய் என்ற நோக்கத்தை அவர் பார்ப்பார். நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உலகம் நீ செய்யும் காரியத்தை பார்க்கும், ஆனால் கர்த்தரோ உன்னுடைய நோக்கத்தை அவர் பார்ப்பார். இவன் எதுக்காக பாடுறான், இவன் எதுக்காக பிரசங்கம் பண்றான், என்னுடைய நாமத்தின் மகிமைக்காகவா, இல்ல இதுல ஏதாவது அவன் லாபம் தேடுறானா, இதுல ஏதாவது அவன் தன்னுடைய உலக பிரகாரமான மெட்டீரியல் கெயின்காக அவன் செய்யறானா என்று நம்முடைய நோக்கங்களை அவர் பார்ப்பார். நான் உங்களுக்கும் பிரசங்கம் பண்றேன், எனக்கும் பிரசங்கம் பண்றேன். நான் பிரசங்கம் பண்றதை மட்டும் நீங்க கேட்கறீங்க, ஆனால் என் நோக்கத்தை பார்க்கிறார். நான் பாடினாலும், ஆராதனை நடத்தினாலும், நான் ஜெபித்தாலும், நான் என்ன செய்தாலும், நான் அதை எந்த நோக்கத்திற்காக செய்கிறேன் என்பதை அவருடைய தராசு என்னை நிறுத்தி பார்க்கும். தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 33ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அதை அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் என்று சொல்லுகிறார். எப்படி பாருங்க, தராசுல பிடிச்ச மாதிரி யோபு பேசுறார் பாருங்க. என் இருதயம் என்ன நினைக்குதோ என் வார்த்தை அப்படிதான் இருக்கும், சுத்தமா அதை வெளிப்படும். நான் மனதில் ஒண்ணு, என் வார்த்தை வேற ஒண்ணு வராது அப்படின்னு தன்னை குறித்து அவர் ரொம்ப நிச்சயமா பேசுற. ஆண்டவர் தம்முடைய கையில தராசு வச்சிருக்கிறாரு, அதை நிறுத்தி பார்ப்பார். ஒவ்வொரு நாள் நம்ம நிறுத்தி பார்ப்பார். சோத்திரம் எப்படி இருக்கிறாங்க, இவருடைய பிரதர் எப்படி இருக்காங்க, இந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வரல நீங்க, ஒரு சில மாதங்கள் நாம ஆலயத்துக்கு வராம நம்ம வீட்டிலே இருக்கிறோம், நிறுத்தி பார்க்கிற. காலையில ஒரு சகோதரி போன் பண்ணார், பாஸ்டர் என் பொண்ணு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தா, நல்ல நிலையில இருந்தா, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அவளுடைய பைபிள் ரீடிங் ரொம்ப குறைஞ்சிச்சு, பக்தி ரொம்ப குறைஞ்சிச்சு, என் மகளை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அவர் சத்தமிட்டு அழுதாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை
எந்த விதத்திலும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, பிசாசு எந்த விதத்தில் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் மிகுந்த பிரயாசத்தோடு ஒவ்வொரு நாளும் கால வேளையில உங்களை உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறோம். ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா, இந்த காலையில நீங்க அந்த நடத்துற அந்த ஆராதனைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறது. ஒருவேளை இது இந்த சம்பவம் நீங்க இந்த காரியம் நடத்தலனா நிச்சயமா நாங்கள் இடறி போகிறதுக்கு பல வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இடராமல் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகளை தாங்குகிறது என்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறார். மனிதனுடைய தராசு பாருங்க, நீதிமொழிகள் 11:1 சொல்லுகிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய தராசு அப்படிப்பட்டதல்ல. அதெல்லாம் கரெக்டா இருக்கும் தராசு, நிறுத்தி பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் பெல்சாத்சாரை நிறுத்தி பார்க்கிறார். அப்படி நிறுத்தி பார்க்கிறார். சோத்திரிக்கிறோம். எப்படி இருக்கிறார் இவரு? நான் சொல்றேன், ஆண்டவர் மேற்பார்வையா சும்மா அப்படி ஒரு கெஸ்ஸா ஒரு பிளான் பண்ணி, சரி இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டார். என் ஆண்டவர் மனிதனை போல அவர் நிறுத்தி பார்ப்பார். அவர் பார்ப்பார். அவர் தராசை நிறுத்தி பார்த்த பிறகுதான் நியாய தீர்ப்பு அவர் செலுத்துவார். இல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னாலும் ஒரு நன்மையை செய்தாலும் அவர் அப்படி போட்டு நிறுத்தி பார்ப்பார். இப்போ பெல்சாத்சார் நிறுத்தி பார்க்கிறார். நிறுத்தி பார்த்த உடனே அவருடைய தராசிலே பெல்சாத்சார் குறையாய் காணப்பட்டான். அப்ப கர்த்தர் ஒரு முடிவு எடுக்கிறார். இனி இவன் ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கட்டிடணும். இனிமே இவன் ராஜாவா இருக்கக்கூடாது. இப்ப நான் ஒரு 4 குறிப்பு உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தர் அந்த தராசில் எப்படி அவரை நிறுத்தி பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், நான் தராசில் அவனை நிறுத்தி பார்த்தேன், நீ குறையாய் காணப்பட்டாய் என்று. கர்த்தர் எந்த அடிப்படையில் அவனுடைய குறைவை சொன்னார், எதனால் அவன் குறைவுபட்டு போனான் என்று சொன்னார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக தானியேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை பாருங்க. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையாய் காணப்பட்டாய் அப்படி சொல்ற. என்ன குறை? 5ஆம் அதிகாரம், தானியேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. அதுல போட்டுகிறது, அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை நீ தாழ்த்தவில்லை. நம்பர் 1 பாயிண்ட், உன் இருதயத்தை நீ தாழ்த்தவில்லை. அறிந்திருந்தும் உன் இருதயத்தை நீ தாழ்த்தவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பெல்சாத்சார் யாருங்க? நேபுகாத்நேச்சாருடைய பிள்ளைதான் பெல்சாத்சார். அப்ப நேபுகாத்நேச்சார் ராஜாவா இருந்த பொழுது நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில அவர் இருந்த காலத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி நெருப்புல போட்டதும், தேவனாகிய கர்த்தர் அவர்களை காப்பாற்றின விதத்தையும், இது என்னுடைய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன பொழுது தேவனாகிய கர்த்தர் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை எடுத்த எல்லா நியாய தீர்ப்பும் அவருடைய மகன் பெல்சாத்சாருக்கு தெரியுமா தானே? பெல்சாத்சாருக்கு தேவனை பற்றி தெரியாததல்ல, தெரிந்தவர். ஏனென்றால் தகப்பனுடைய வாழ்க்கையில அவர் செயலாற்றின விதம். அதுக்கு பிறகு நேபுகாத்நேச்சார் இந்த தேவன் தான் தேவன் என்று பறைசாற்றின விதம் அவருடைய மகனுக்கு தெரியும். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் எல்லாம் தெரியும். ஆனால் அவர் யார் என்று அறிந்திருந்தும் தன் இருதயத்தை அவன் தாழ்த்தாமல் போனான். நாமும் பல வருஷமா ஆண்டவரை சேவிச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை நீ தாழ்த்தவில்லை. ஆண்டவருக்கு முன்னாக வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே ஆண்டவர் கவிழ்த்து போட்டதற்கு காரணம், பார்வோன் தேவனுக்கு முன்னதாக தன்னை தாழ்த்தவில்லை.
யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? எவ்வளவு கொழுப்பு பாருங்க. பார்வோன் சொல்றான், கர்த்தரின் வார்த்தையை நான் கேட்கிறதுக்கு அவர் யார்? அந்த பெருமை சிவந்த சமுத்திரத்தில் அவனை மண்ணை கவ்வும்படி செய்தது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, சாலமோன் ராஜாவாய் இருந்தபோது அவன் கர்த்தருக்கு முன்பதாக இவ்விதமாய் தாழ்த்தினான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்க கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. நீர் யார நினைக்கிறீங்களோ உயர்த்துவீங்க, யார நினைக்கிறீங்களோ தாழ்த்துவீங்க. ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உம்மால் வருகிறது ஆண்டவரே. இதுல நான் பெருமை பேசுறதுக்கோ, இதுல நான் மேன்மைப்படுத்தி பேசுறதுக்கோ என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா. நீ சகல கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே என்று சொல்லி தன் இருதயத்தை கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தினான். இன்றைக்கும் இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய தராசிலே நிறைவுள்ளவனாய் காணப்பட வேண்டுமானால் உன் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்த்து. ஆண்டவரே, என் இருதயத்துல பெருமை வந்துடக்கூடாதுப்பா, என்னுடைய இருதயத்துல அகங்காரம் வந்துடக்கூடாது ஆண்டவரே, என் இருதயத்தை உனக்கு முன்னாடி நான் தாழ்த்துறப்பான்னு நீ தாழ்த்துவாயானால் அவருடைய தராசிலே நீ நிறைவுள்ளவனாய் இருப்பாய். இரண்டாவது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், தானியேல் 5ஆவது அதிகாரம் அதனுடைய 23ஆவது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அதுல ஒரு வார்த்தை வருது, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினீர். அதான் இரண்டாவது பாயிண்ட். அவருடைய தராசிலே குறைவாய் காணப்பட்டதுக்கு கம்ப்ளைண்ட் இதுதான். ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினீர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தெக்கேல், நீ தெக்கேலாய் போனாய், கர்த்தருடைய தராசிலே நீ குறைவாய் எண்ணப்பட்டாய். முதல்ல இருதயத்தை தாழ்த்தல, இரண்டாவது கர்த்தருக்கு விரோதமாய் தன்னை உயர்த்துகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் பாருங்க, அவருடைய அப்பா இருக்கிறார்ல, தானியேல் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் அதனுடைய 30ஆவது வசனத்துக்கு 33ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என் மகிமை, என் வல்லமை, நான் கட்டின அப்படின்னு பெருமையாக பேசினான். அவன் பேசுறான் பாருங்க பெருமையா. நேபுகாத்து நேச்சாருடைய ராஜபாரம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. அவன் பெருமையா பேசுறான் பாருங்க, தன்னை உயர்த்தலாம் பாருங்க, மனுஷன் என்று தள்ளப்பட்டான். அவன் தன்னை உயர்த்தின உடனே வெளியின் மிருகங்களோடு கூட அவன் சஞ்சரிக்கிறவனா மாறினான். மிருகத்தோடு மிருகமா கலந்தான். அவன் மாடுகளைப் போல புல் மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் எல்லாம் கழுகினுடைய இறகுகளைப் போல மாறிற்று. அவன் நகங்கள் எல்லாம் பட்சிகளுடைய நகங்களைப் போல மாறிவிட்டது. அவனுடைய சரீரம் ஆகாயத்து பறவைகளின் சரீரத்தை போல மாறி பனியிலும் மழையிலும் நனைந்தவனாய் அந்த கேடடைந்தவனாய் மாறினான். காரணம் என்ன? கர்த்தருக்கு முன்னாடி உயர்த்தி பேசினான். இன்னைக்கு நிறைய நேரம் கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை உயர்த்திடுறோம். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சிஸ்டர், பிரதர், உங்க வாழ்க்கையில எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாம் செஞ்சிருவேன், நல்லா முடியும்னு உன்னை உயர்த்துவாயானால் உன் வீட்டுல ஆண்டவர் ஒரு கிரியைகளை கூட செய்ய மாட்டார். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம உயர்த்தவே கூடாது. எசப்பா, என்னால் ஒண்ணும் முடியாதுப்பா, நீங்க செயல்படலனா, நீங்க ஒரு காரியத்தை செய்யலனா என்னால ஒண்ணு செய்ய முடியாதுப்பான்னு சொல்லி உங்களை தாழ்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உயர்ந்தவராயிருந்து பெரிய காரியத்தை செய்வார். பைபிள் சொல்லுகிறது, அவர் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் இழுத்துக் கொள்வார். அவரை உயர்த்து.
இந்த காலவேளையிலே சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டுமானால், அவருடைய தராசிலே நீ நிறைவுள்ளவராய் காணப்பட வேண்டுமானால், நான் அல்ல நீரே என்று அவரை உயர்த்து. ஆண்டவரே, நான் தகுதியில்லை ஆண்டவரே, நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்களை அவிழ்க்க நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, என்னில் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். நான் அவருடைய சத்தமாய் இருக்கிறேன், அவர்தான் வார்த்தையாய் இருக்கிறார். என்னிலே நீ சிறுகுவீராக, எனக்குள் நீ பெருகுவீராக. எங்கெல்லாம் கர்த்தரை நீங்க உயர்த்துறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உயர்த்தணும். Jesus, hallelujah. F major கொடுங்க, hallelujah. மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. வல்லவரே நல்லவரே, ஆண்டவரே காப்பவரே, வல்லவரே நல்லவரே, ஆண்டவரே காப்பவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆண்டவரை உயர்த்துங்கள். தானியேல் 4:37 நேபுகாத்நேச்சார் அவர் மனம் திரும்பின பிறகு, தேவனுடைய வல்லமை அறிந்த பிறகு நேபுகாத்நேச்சார் சொன்னார், நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். உங்க அப்பா இப்படிதானே சொல்லிட்டு போனாரு. பெல்சாத்சாரே, நீ என்ன செய்யணும்? என் தகப்பனே பரலோகத்தின் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி வந்த ராஜா, அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேனே, நீ உயர்த்த கூடாது? உனக்கு எங்க அந்த அறிவு எங்க போச்சு உனக்கு? ஆனால் பெல்சாத்சாரோ கர்த்தருக்கு விரோதமாய் தன்னை உயர்த்தினான். சவுல் ஏன் தெரியுமா? ராஜாவில் இருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை அவன் நாட்டினான். ஆண்டவர் எப்போதுமே பெருமை உள்ளவனுக்கு எதிராக நிற்பார். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்தவனை விட பெருமையினால் தேவனை விட்டு பிரிந்தவர்கள் அதிகம். பெருமை கொஞ்சம் கூட வரக்கூடாது. பணப்பெருமை, ஜாதி பெருமை, வீட்டை குறிச்ச பெருமை, தன்னுடைய அழகை குறித்த ஒரு பெருமை, தன்னுடைய திறமையை குறித்த ஒரு பெருமை, அதெல்லாம் குப்பையும் அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியதா இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், சிலுவையை குறித்தல்லாமல் மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அவரை தான் நீங்க உயர்த்தணும். 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அது உலகத்தினால் உண்டானது. ஜீவனத்தின் பெருமை. எல்லாரும்
உடைய வீடுகளை சத்தமிட்டு சொல்லுங்கள். ஜீவனத்தின் பெருமை உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. பெருமை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அது பிதாவினால் உண்டானதல்ல, அது உலகத்தின் சரக்கு. அந்த உலக சரக்கு நமக்கு ஏன்? தூக்கி குப்பையில போடுங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது 1 சாமுவேல் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். ஆனா நீ உன்னை உயர்த்தன அவர் தாழ்த்திடுவார். சோத்திரிக்கிறார். ஒரு தராசிலே ஒருத்தர் பிடிக்கிறான். தராசு குறைவுபட்டால் மேல போயிடும். அதுல நல்ல வெயிட் இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கும். கீழே இருந்துச்சுன்னா அது நல்ல வெயிட்டான பொருள்னு அர்த்தம். மேல போச்சுன்னா அது குறையா இருக்குதுன்னு அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்தணும், அவரை உயர்த்தணும். தராசின் தட்டு தாழ்ந்தால் அது நிறைவு, தராசு தட்டு உயர்ந்தால் அது குறைவு. தராசை பொறுத்த மட்டிலும் கர்த்தருடைய தராசில் எப்படி இருக்கிறார் யோசிப்பார். கர்த்தரை உயர்த்து. 3வது குறிப்பு, தானியேல் 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரை நீ உணராமல் போனாய். தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருந்தவரை நீ அறியாமல் போனாய், உணராமல் போனாய். அதான் குறைவு. பெல்சாத்சாருடைய சுவாசம் யார் கையில இருக்குது? தேவனுடைய கையில இருக்குது. இது யாருக்கு தெரியல? பெல்சாத்சாருக்கு தெரியல. நம்முடைய ஜீவன் யாருக்குள் மறைந்திருக்கிறது? தேவனுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. இந்த செய்தியை யார் கேட்டாலும் சரிதான், நீ எவரா இருக்கலாம், நம்முடைய ஜீவன், நம்முடைய சுவாசம் எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என் சுவாசம் கர்த்தருடைய கையில் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பிடி கர்த்தருடைய கையில் இருக்கிறது, என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவர் அவர். அவர்கிட்ட போய் நீ நான் விளையாடலாமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவரே. அவருக்கு தெரியல, அவர்கிட்ட போய் விளையாடுற. அவருடைய பாத்திரத்தை எடுத்து அதுல மதுவை ஊத்திக்கிட்டு, எவ்வளவு கொழுப்பு உனக்கு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சர்ச்சுன்னா ரொம்ப கசக்குது உனக்கு, ஆண்டவர்னா ரொம்ப கசப்பா இருக்குது, பைபிள் படிக்கிறது இல்ல, தேவனை சரியா தேடுறது இல்ல. பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய எல்லாருடைய சுவாசமும் கர்த்தருடைய கையில் இருக்குது. யோபு 33:4 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சுவாசம் அவர் கையில் இருக்குது. 104வது சங்கீதம் 29வது வசனம் சொல்லுகிறது, நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளுக்கு சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தன் மண்ணுக்கு திரும்புமா. கடல்ல இருக்கிற மீன்களுக்கெல்லாம் ஆகாரத்தை ஏற்றவரை தருவார்னு காத்திருக்குமா. அவர் கையை திறக்க நன்மையினால திருப்தி ஆகுமா. அவரு ஒரு நாள் திடீர்னு அந்த மீனுடைய சுவாசத்தை வாங்கிக்குவாரா, அது மாண்டு தன் மண்ணுக்கு திரும்புமா. எல்லாருடைய சுவாசம் தேவனுடைய கையில இருக்குது. இவ்வளவு எஃபெக்டிவான ஒருவற்றை நீ விளையாடலாமா? நீ எவ்வளவு மகிமைப்படுத்தணும், அவர் எவ்வளவு நீ ஆராதிக்கணும், அவரை நீ எவ்வளவு தொழுது கொள்ளணும். அந்த அறிவு பெல்சாத்சாருக்கு அந்த உணர்வு இல்லாதனால அவன் தராசிலே குறைவாய் காணப்பட்டான். லூக்கா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு மரத்தை ஒரு எஜமான்
சாலை ஓரத்தில் இருந்த ஒரு அத்தி மரத்தை பரிதாபப்பட்டு, அதுக்கு யாரும் அந்த மரத்துக்கு பரிதாபப்படல, அந்த மரத்தின் மேல பரிதாபப்பட்டு, ஐயோ இந்த மரம் கனி கொடுக்க முடியாதபடி, இந்த மரம் நல்ல சத்து செழிப்பு தண்ணி யார் ஊத்த மாட்டேன்றாங்களே, இந்த மரம் பரிதாபமா இருக்குதே சொல்லி அந்த மரத்தை எப்படி பிடுங்கினாரோ தெரியல, அதை திராட்சை தோட்டத்தின் நடுவிலே மரத்தை நாட்டினாராம். இன்னைக்கு அந்த மாதிரி வர சிஸ்டமேட்டிக்லாம் இருக்குது. எங்கேயாவது இருக்கிற ஒரு மரத்தை அப்படியே அலாக்கா வேரோடு எடுத்து வந்து இன்னொரு இடத்துல பிளான்ட் எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு விவசாய நுணுக்கங்கள் இருந்துச்சான்னு தெரியல. சாலை ஓரத்தில் எங்கேயோ இருந்த மரத்தை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்தின் நடுவில் நாட்டி, அதுக்கு ஒரு வேலைக்காரனை ஏற்படுத்தி, இதை நல்ல பராமரின்னு சொல்லி அந்த மரத்திற்கு அவர் சலுகைகளை தந்தார். ஆனால் அந்த மரமோ 3 வருஷ காலமாய் கனி கொடுக்காமலேயே இருந்தது. எஜமான் துக்கப்பட்டார். ஐயோ, இந்த மரத்துக்காக நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், இந்த மரம் கனி கொடுக்கலையே, இதை வெட்டி போடு. ஏன்னா அந்த மரத்தை வெட்டுவதற்கு எஜமானுக்கு உரிமை இருக்கிறது. அவர் வைத்த மரம் வெட்டி போடுன்ற. தோட்டக்காரன் பரிந்து பேசினான், ஐயா இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும் ஐயா, இத நான் சுற்றியில கொத்தி எரு போடுறேன், கனி கொடுத்தா பார்க்கலாம், இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும் ஐயா அப்படின்னு ஒவ்வொரு நாள் அந்த தோட்டக்காரன் கேட்டானா. அந்த தோட்டக்காரன் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எப்பயோ வெட்டப்பட வேண்டியவர்கள், ஆண்டவர் உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசி இந்த ஜீவனை நமக்கு தந்து வருகிறார். நீ அவருக்கு கனி கொடுக்காமல் இருப்பது நல்லதா? ஏனென்றால் நம்முடைய சுவாசம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவன் நினைச்சிருந்தா நம்மளை எப்பயோ வெட்டி சாச்சிருக்கலாம். நம்மள கிருபையினால் நாம் நிற்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை தான் நம்மளை நிக்க வச்சிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளை இந்த செய்தியை கேட்கிறதே உங்களுடைய பிள்ளையே, என் சுவாச கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அவருக்கு நான் பயத்தோடு பக்தியோடு நடந்து கொள்வேன் என்று அறிந்து நீங்கள் செயல்படும்படி உங்கள் அன்பாய் கேட்டு 4வது குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் இன்னொரு வார்த்தை வருகிறது. தேவன் தமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரி என்பதை அவன் உணராமல் போனான். இந்த வசனத்தெல்லாம் தானியேல் 5:23 இடையில வரும். தேவன் தமது வழிகளுக்கெல்லாம் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அதிகாரியா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வழிகளுக்கெல்லாம் அவர் அதிகாரியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாதான் நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள். 91ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு நான் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். உன் பாதம் கண்ணில் இடராதபடிக்கு நான் தாங்கிக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 10வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்னதாக மறைந்திருக்கவில்லை என்று கர்த்தர் சொல்றார். உன் வழியெல்லாம் கர்த்தருக்கு தெரியுமா? நீ எங்க போற, எங்க வர, எதுக்காக போற, உன் நோக்கம் என்ன? உன் வழியெல்லாம் கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரா? நீ நடந்து போகிற ஒவ்வொரு வழி அவர் முகத்துக்கு முன்பாகவே இருக்குதான். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைக்கும் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிற உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் வழியெல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வழி தேவனுக்கு பிரியமா இருக்கா? உன்னுடைய வழி எப்படி இருக்குது? உன் பாதைகள் எப்படி இருக்குது? கர்த்தர் காட்டுற பாதையிலே, கர்த்தர் நியமித்த நியமங்களிலே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் யோசிச்சு பாரு. பவுல் ஒரு முறை சொன்னாரு, சவுலா இருக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவனை துன்பப்படுத்தும்படி, சபைகளை துன்பப்படுத்தும்படி குதிரையில போறார் பயங்கரமா. ஆண்டவர் தமஸ்கு வழியிலே அவனை மட்டக்கி பிடிச்சார். ஏன் தெரியுமா? உன் வழிகளுக்கெல்லாம் அவர் தான் அதிகாரி. நீ நம்ம இதை செஞ்சிருவோம், அதை முடிச்சிருவோம்,
அதை அப்படி பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம போய் இந்த ரூட் எடுப்போம், அந்த ரூட் எடுத்து அப்படி போவோம். உன் வழிகளுக்கெல்லாம் அவர் தான் அதிகாரி, அதை மறந்துடாத. உன் வழி அவர் கோடலாக்கும் தெரியும், கோடலா இருக்கிற வழியை நேராக்கும் தெரியும். அவர் உன் முன்னே நடந்தால் தடைகள் எல்லாம் அகலும். அவர் உன் முன்னே நடந்தா நல்லா இருக்கிற பாதையை கூட தடைகளை ஏற்படுத்திடுவார். ஏனென்றால் என் வழிகளுக்கெல்லாம் அவர் தான் அதிகாரியா இருக்கிறார். உன் வழியை அவருக்கு ஒப்புவி, அப்போது அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். சோத்திரம். அதனால்தான் கடைசி அந்த வசனத்தை மட்டும் சொல்லும்படி நான் ஏவப்படுறேன். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருடைய சோத்திரிக்கிறோம் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வழியில அழியாமல் இருக்க வேண்டுமானால் அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவருடைய தராசிலே நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. 4 விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன், அதை ரிமைண்ட் பண்றேன். உங்கள் இருதயம் அவரை அறிந்திருந்தோம், உங்க இருதயத்தை அவருக்கு முன்னாடி தாழ்த்தல பெல்சாத்சார். அது மாத்திரமல்ல, அவரை அறிந்திருந்தும் தமது கையிலே தமது சுவாசத்தை அவர் வச்சிருக்கிறார் அறிந்திருந்தோம், அதை அவன் உணரல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவரை அறிந்திருந்தோம், அவருக்கு விரோதமாய் அவன் தன்னை உயர்த்தினான். 4வது, என்னுடைய வழிகளில் எல்லாம் அவர்தான் அதிகாரி என்பதை அவர் என்ன செய்யல, அறியாமல் போனான். பாத்தீங்களா, அவர் என்னமோ நினைச்சுக்கிட்டு விருந்து படைச்சாரு, கடைசியில எல்லாம் வேற மாதிரியே மாறி போச்சு. சோதரிகள், ஏன்னா எல்லா புடியும் அவர் கையில தான் இருக்கு. நம்ம எல்லாரும் முழங்கால் படுறோம், தியானங்கள் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. நான் கர்த்தருடைய கையில தராசில எப்படி இருக்கிறேன்? நான் குறைய காணப்படுறேனா, நான் குறை உள்ளவனா இருக்கிறேனா கொஞ்சம் பாருங்க. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி எல்லாம் இருதயத்துல பதிப்போம். ஆண்டவரே, அப்பா, இந்த சம்பவம், இந்த 4 குறிப்புகள் என்னுடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறேன். இதுல ஏதாவது நான் குறையா இருக்கிறேன்னு பாருங்க. ஆண்டுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க. இந்த செய்திக்கு பிறகு உங்களுடைய வீடுகளில் இந்த வசனங்களை எல்லாம் திருப்பி பார்த்து இந்த வசனத்துடைய ஜீவியத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் போதே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். மெய்தான் ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்கிறாப்பா அப்படின்னு ஒப்பு கொடுப்பீர்களா, உங்க வாழ்க்கையை திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார். உங்க வாழ்க்கையில் கிருபையா இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக நன்றி. நீ பேசின வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பெல்சாத்சாரை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, தெக்கே என்று சொல்லி அந்த சுவற்றில் எழுதினீர். காரணம், ஆண்டவரே, உம்முடைய தராசில் அவன் குறைவாய் காணப்பட்டான். ஆண்டவரே, அந்த குறைவு எங்களிடத்தில் இல்லாதபடிக்கு அந்த 4 குறைவுகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இதோ என்னோடு கூட சேர்ந்து இந்த 4 குறைவுகளை இருந்து எடுத்து போடும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்போது அற்புதம் செய்யும். இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வீராக. இந்த 4 குறைவுகளை என்னை விட்டு நீக்கும் என்று சொல்லுகிற அந்த பிரதருக்கு, அந்த சிஸ்டருக்கு, அந்த வாலிப தம்பிக்கு, அந்த வாலிப தங்கச்சிக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவீராக. அவருடைய வாழ்க்கையில தேவைகளை சந்திப்பீராக. நன்மைகள் உண்டாகட்டும். அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்று சதா நாட்டில் கிறிஸ்துவின் அருகே பரிந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தராசிலே நிறைவுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.